மாஸ்டர் பிளான் அடுத்த மாநாடு எந்த மாவட்டத்தில் அதிமுக கோட்டையில் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். சமீபத்தில் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரையில் வெற்றிகரமாக தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெற்று முடிந்தது. தென் தமிழகத்தின் தங்களது அரசியல் பலத்தை வெளிப்படுத்த இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக மாறியுள்ளது. தற்போது அடுத்த இலக்காக கொங்கு மண்டலத்தில் நிர்ணயித்துள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் கட்சியின் 3வது மாநில மாநாட்டை கோவையில் நடத்த தவேக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தமிழகத்தின் அரசியல் களத்தையே இப்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட பகுதியை உள்ளடக்கிய கொங்கு மண்டலம் தமிழக அரசியல் எப்போதும் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கி வருகிறது. கடந்த கால தேர்தலில் முடிவுகளை பார்த்தால் எந்த கட்சி கொங்கு மண்டலத்தில் அதிக இடங்களை கைப்பற்றுகிறதோ அந்த கட்சியை பெரும்பாலும் ஆட்சியை பிடித்துள்ளது. எனவே தமிழக வெற்றி கழகம் தனது 3வது மாநாட்டை கோவையில் தேர்ந்தெடுப்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய ஒரு முக்கியமான அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிகவும் பலமாக உள்ளது. அவர்களின் ஓட்டுகளை தமிழக வெற்றி கழகம் புறக்கி வைத்துள்ளது. 2வது மாநில மாநாடு தற்போதுதான் முடிவடைந்த நிலையில் 3வது மாநில மாநாடு அடுத்த சில மாதங்களில் நடைபெறும். இதனால் அதிகாரப்பூர்வ தேதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் அரசியல் வட்டாரங்களிலிருந்து கிடைக்கும் தகவலின்படி வரும் அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதம் தொடக்கத்தில் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு விஜய் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களை சந்திக்க திட்டம் வைத்துள்ளார். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கும் நேரத்தில் கோவையில் இந்த மாநாடு நடைபெறும். இது தமிழக வெற்றி கழகத்தின் மீதான கூடுதல் கவனத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாநாட்டின் மூலம் விஜய் பல முக்கிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரையைப் போலவே கோவையிலும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரட்டுவதன் மூலம் கொங்கு மண்டலத்திலும் தமிழக வெற்றி கழகம் ஒரு வலுவான சக்தியாக உருவெடுத்துள்ளது என்பதை நிரூபிக்க முடியும். ஆளும் திமுகவிற்கும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் ஒரு நேரடி மற்றும் வலிமையான மாற்று என்பதை நிலைநிறுத்தும் ஒரு வாய்ப்பாக அமையும். கொங்கு மண்டலத்தில் உள்ள பெரும்பாலான இளைஞர் வாக்குகளை கவரும் வகையில் விஜய் இந்த மாநாட்டை ஒரு முக்கிய கருவியாக பயன்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.